ஹே காய்ஸ், நம்ம இப்போ ஹெட்டனில் இருக்கோம். ஹெட்டன் ஃபிஷ் மார்க்கெட்டில் நம்ம கூட யார் இருக்காருன்னா ராகேஷ் இருக்கான். ஹாய், வணக்கம். வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன இந்த வீடியோ என்னன்னா, ஹெட்டன் மார்க்கெட்டை நார்மலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்னென்ன இது சேஞ்சஸ் இருக்குது, என்னென்ன புதுசாக வந்துருக்கு, இல்லை பழைய மாதிரியே தான் இருக்கா அப்படின்னு சும்மா பார்க்க போகிறோம். அவ்வளோதான் வீடியோ. ஸோ வாங்க பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நம்ம ஃபிஷ் மார்க்கெட்ஸுக்குள்ளே இருக்கோம். ஹெட்டன் ஃபிஷ் மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேருக்கு இந்த இடம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ராகேஷ், எது சேஞ்சஸ் இருக்கா இங்கே? இங்க வந்து முன்னைய விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்கு. நிறைய சேஞ்ச் இருக்கு. இல்லையா, இங்கே நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு, நிறைய மீன் விற்கிற இடம்லாம் இருந்துச்சு தானே இந்த இடத்துல எல்லாம்? ஆமா, இப்போ மீன் மார்க்கெட் வந்து இல்லை. இன்னைக்கு சண்டே அதுவும் க்ரௌடாக இருக்குன்னு பார்த்தா எல்லாம் க்ளோஸ்டாக தான் இருக்கு. நான் சண்டே இங்கே தானே முன்ன சலூன் ஒன்று இருக்கும். ஓ, சலூன் பின்னாடி இருக்கு. இந்த பக்கம் இருக்கு. நிறைய பேர் அங்கே வந்து ஹேர் கட் பண்ணியிருப்பீங்க. டைம்ல அங்கே ஹேர் கட் பண்றது. ஓகே. இப்போ இங்கே பண்றது இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் எங்கே போகுதுன்னு தெரியும் நிறைய பேருக்கு. இது வந்து பிஓசி பேங்க். அதில் பிஓசி பேங்க் போகிறது. பிறகு அந்த ஸ்டெப்ஸில் போனால் சரியாண்ணா? இல்லை ஸ்டெப்ஸ்லாம் போக தேவையில்ல. நம்ம அவ்வளோதான். சண்டே எதுவும் க்ரௌடாக இருக்குன்னு பார்த்தா இல்லை, நார்மலாக தான் இருக்குது. நிறைய வீல் பார்க் கொண்டு வந்துட்டாங்க இதுக்குள்ளேயே. இப்போ எங்கே போகிறோம்? அப்படியே பஸ் ஸ்டாண்ட் வழியாக போயிட்டு வரோம். சண்டே மாதிரி இல்லைன்னா மச்சான், எல்லாருமே ஈவினிங் டைம்ல கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும். இங்கே வந்து ஃபிஷ் மார்க்கெட்னாலும் நிறைய இருக்குது. வெஜிடபிள் ஷாப்ஸ் தானே. எந்த சேஞ்சஸும் இல்லை. இங்கே எந்த சேஞ்சஸும் இல்லை பெருசாக. நார்மலாக எப்படி ஹட்டன் இருக்குமோ அதே மாதிரி தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, மேலே வந்து சக்தி ஹாலில் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்கும். ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் அங்கே தானே வைப்பானுங்க. ஏன்னா ஒரு பிளாசா போமா? ஏன் சிட்டி பிளாசா? பஸ் ஸ்டாண்ட் இப்போ புதுசாக பஸ் ஸ்டாண்ட் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்களாமே. என்ன பண்ணியிருக்காங்க? வேறு நம்ம ஃப்ரெண்டு தெரியுமா? ஹாய் ரோய். சரி, பார்த்தீங்கன்னா இன்னும் மார்க்கெட்டுக்குள்ளே தான் இருக்கும். மேலே போவானா? எங்கே மேலே? அப்படியே மேலே மேலே போய் பஸ் ஸ்டாண்டை காட்டுவோண்ணா. ஓகே. இதோட வெஜிடபிள் ஷாப்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா இதுக்கப்புறம் சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் அதெல்லாம் இருக்கும். இப்போ நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகிறோம். இது என்ன மச்சா? பஸ் ஸ்டாண்ட் மேலே நீங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கடைகள் இருக்கும். கரெக்டாக மேலே ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அதில் நான் வந்து இங்கே நிறைய மொபைல் ஷாப்ஸ், டிவி ரிப்பேர் பண்ணுற ஷாப்ஸ்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். பஸ் ஸ்டாண்ட் என்னடா புதுசாலாம் நம்ம கொண்டு வந்திருக்காங்க? ஒண்ணுமே இல்லையே. புதுசானா இந்த கார்பெட் கொஞ்சம் போட்டிருக்காங்க. நீ வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒருத்தவங்களோட ஊர் பஸ் இங்கே நிற்கும். என்னடா பஸ் போன் 4 days இருக்கும். இந்த இடத்துல மெமரிஸ் இருக்கும். நிறைய பேர் ஸ்கூல் டைம்லலாம் வந்து ஸ்கூல் டைம்ல தான் இங்கே தான் ஸ்கூல் பசங்க வந்துருக்காங்க. இங்கே தான் வந்து சாப்பிடுவேன்னா நிறைய பேர் சம்பவங்கள்லாம் இருக்கு இந்த இடத்துல. அந்த பக்கம் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் போயிட்டு வருவோமா? ஓகே, நம்ம இப்போ ஸ்டெப்ஸில் கீழே இறங்குறோம். பஸ் இல்லாதப்போ இங்கே தான் வந்து வெயிட் பண்ணுவோம். என்ன நம்ம ஸ்கூல் காலத்தில் தான் வெயிட் பண்ணலாம். ஏன்னா ஒரு பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை, இப்போயும் இருக்க மாதிரி தான் இருக்கு. கேமரா ரொம்ப ஷேக் ஆகுது. ஒரு பெட்டா ஃபீல் வந்துருதுடா இதுக்குள்ள வரும்போது. இதுக்குள்ள பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணும்போது இந்த ஃப்ரீ கிட்ட போக மாட்டான். ஃப்ரீ கிட்ட நிறைய இதுதான் மெயின். மெமரிஸ் இருக்கு.
ட்ரீ வந்து பாருங்க இப்போ இப்படி தான் இருக்கு டயகமா பஸ். ஸோ உங்களுக்கு தெரியும் இப்போ மேலே பி டவுன் கிளாஸஸ்லாம் போகும்போது நம்ம அந்த ஸ்டெப்ஸில் தான் போவோம். இது வந்து மஸ்கலே அண்டு ஒஸ்போன் போகிறதுனா இந்த ரோட் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்து வர வீடியோவில் நான் ஆப்பிள் ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். தேங்க்யூ.